நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தீமிதி திருவிழா. விழுப்புரம் மாவட்ட மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற அம்மன் தலமாகும். வருடந்தோறும் நடைபெறும் மாசி பெருவிழா கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு கொடியேற்றத்துடன் துவங்கியது. 13 நாட்கள் நடைபெறும் மாசி பெருவிழாவில் மயான கொள்ளை கடந்த 27ஆம் தேதி அன்று விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீமிதி விழாவிற்காக அக்னிகுளத்திலிருந்து அம்மன் வீதி உலா புறப்பாடு துவங்கி கோயில் வடக்கு வாசல் எதிரே உள்ள அக்னிகுண்டம் அருகே அம்மனுக்கு அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அக்னிகுண்டத்தில் கோயில் பூசாரிகள் முதலில் இறங்கிய பின் பக்தர்கள் தீமிதிக்க துவங்கினர். தொடர்ந்து 5 நாட்கள் விரதம் இருந்த பின் தீமிதித்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினார்கள். இந்நிகழ்வுக்காக தமிழக பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை வழிபட்டு தீமிதித்தனர். தீமிதிக்கும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. மேலும் தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் பக்தர்களின் வருகைக்காக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை திருக்கோயில் உதவி ஆயர் ஜீவானந்தம், அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் மற்றும் அறங்காவலர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி.